1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விருச்சிக ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இது பற்றி திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. விருச்சிக ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும், என்ன பலன்களை தரும்னு சொல்லுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை முதல்ல ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ராசிநாதன் செவ்வாய் போன மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்துல தான் இருக்குது. இந்த மாதத்தோட தொடக்கமும் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறதுனால பொதுவாக 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்தால் சூரியனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், ராகு, கேது, சனி எது வேணாலும் இருக்கலாம். இந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்ததுன்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்காது. யாராவது நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு தான் பாதிப்பு வரும், இவர்களுக்கு பாதிப்பு வராது. அதனால் 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்தது. குறிப்பாக இவங்களோட ராசி அதிபதியே செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து அங்கேயே ஆட்சி பெற்று இந்த மாதம் தொடங்குது. அதனால் தொடக்கம் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளார இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போயிடுது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது நல்லது இருந்தால் கூட இங்கே என்ன சிக்கல்னால் சனியோட பார்வைக்கு அது முழுமையாக பாதிப்புக்குள்ளாகிறதுனால அடுத்து ஒரு 1.5 மாதத்துக்கு கொஞ்சம் அந்த புதிய முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுடணும். அந்த இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நெருக்கடி வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது போன மாதம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கடன் கொடுத்தவங்களாம் கேட்குறதா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன் இன்னும் 2 மாதம் கழித்து திருப்பி கொடுத்தா போதும்னு பணம் கொடுத்தவன் என்ன பண்ணுவான், இல்லை ரொம்ப நெருக்கடியாக இருக்குது உடனே பணம் கொடுங்கன்னு 2 வாரத்தில் கேட்பான். இந்த மாதிரி சில சின்ன சின்ன நெருக்கடிகள் நம்மளோட எதிர்த்தரப்பு உடல்லையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒவ்வாமைகள்லாம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டோன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு அந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் செவ்வாய் அடுத்த ராசிக்கு மாறினதுக்கப்புறம் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு வராது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ முதல்ல பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாயோட நிலை ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்குது. அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு நெருக்கடி இருக்கிறதுனால ஆனி மாதம் முழுவதும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல விஷயங்களில் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால புது முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி மற்ற கிரகங்களோட இயக்கங்கள் இதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குங்கிறதுனால இப்போதைக்கு பெருசாக கவலைப்பட வேணாம். அடுத்து 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு ஏதாவது புதுசாக விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது விலை உயர்ந்த பொருள்னால் சாதாரணமாக நமக்கு கார் இருந்தாலே போதும், இந்த கார்லேயே ரொம்ப காஸ்ட்லி காராக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. அதனால் இந்த வீட்டு உபயோக பொருள் அல்லது வீடை பெருசுப்படுத்துறது, புதுசாக வீடு வாங்கிறது, இந்த மாதிரி செலவுகள் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு இந்த வாய்ப்பு இருக்குது. இதனால் புதிய கடன்களும் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால புதிய கடன்கள் எக்காரணம் கொண்டு இந்த மாதங்களில் வாங்க வேணாம். இன்னும் சொல்லப்போனால் ஆடி மாதம் வரைக்கும் கூட இவர்கள் புதிய கடன்களை வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது ராகுவும் சனியும் அடுத்தடுத்த வீடுகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் போயிட்டுருக்கும், ஒரு பக்கம் நெருக்கடி போயிட்டு இருந்தாலும் திடீர்னு என்ன பண்ணுங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விபரீத ராஜயோகம், எதிர்பாராத தனயோகம், இந்த மாதிரி சில விஷயங்களில் ராகுக்கு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் ரெண்டும் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த வீடுகள் இருக்கிறதுனால இது போல் ஒரு எதிர்பாராத தன லாபத்தையும் தன வருவாயும் சில நாளைகளில் உருவாக்கி கொடுக்கும். அதனால் அதையே தினமும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துல்லாமல் எப்போதும் போல் வழக்கமாக உடலுக்கும் மூளைக்கும் வேலையை கொடுத்து இவங்க இயங்கிட்டு இருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்து சனி எப்போதுமே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது எதிராக தான் ஒன்று கொடுக்கும். நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம், நமக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு வடிவேல் சொல்வார்ல, அது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி விழப்போகுது. இவங்க மனசுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த ஆசைகள்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறுவதற்கான காலம் நெருங்கிக்கிட்டு வருது. இந்த குருவோட பார்வை இந்த சனிக்கு கிடைக்கிறதுனால இது வரைக்கும் ஒரு விரக்தியான மனநிலைமை இருக்கும்ல, மனசு பூரா நெகட்டிவான சிந்தனையே ஓடிட்டுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்லாம் இப்படியே போயிட்டே இருக்கிறதுனால நம்மலாம் ஜெயிக்க முடியுமா, உண்மையில் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு அச்சம் மனசை விட்டு விலகாமல் இருந்துகிட்ருக்கோம். அந்த அச்சம் இப்போ மாறி போயிருக்கும். குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி குவிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதி இல்லாமல் மன ரீதியாக சில விஷயங்கள், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்து சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பழைய கலை பொருட்களை வாங்கி வச்சு அதை விற்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் நல்ல காலம் உருவாக போகிறதுனால இப்போதைக்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்த கட்டம் அவங்களுக்கு மாறி வந்துடும்.
அதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ செவ்வாயை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோங்கிறதுனால அடுத்தது பார்க்கும்போது இந்த சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல இருக்குது, புதனோடு சேர்ந்துருக்கு. இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. 8ஆம் இடத்துல சூரியன் மட்டும் தனித்து இருந்தால் சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் வரும். ஆனால் கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருந்தால் அது வந்து ஒரு ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 8ஆம் இடத்துல சூரியன் மட்டும் தனிச்சிருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சூரியனோட புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ராஜயோகத்தை கொடுக்குங்கிறதுனால இவங்களுக்கு தேவையான வருவாய் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். இந்த வருவாய் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வராது, வந்தால் 2 வரும். எதுவுமே இல்லாமலே இருக்கும், என்னடா பண்ணுறதுன்னு தவிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வருவாய் வரும். அப்பா அப்படின்னு கொஞ்சம் நிமிடுறப்பத்தில் இன்னொரு வருவாயும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் பற்றி கண்டினியூஸாக ஒன்றுமே வராது. அப்புறம் வந்து இது போல் இரட்டை வருவாயாக வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சேருவதற்கான ஆனி மாதம் எல்லாமே அவர்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த புதனை பார்க்கும்போது புதன் வந்து ஒரு பக்கம் 11ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 8ஆம் அதிபதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கடகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் வக்கரமாகி திரும்பவும் மிதுனத்துக்கு வந்து அவர் இடையில ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டம் போடுவார்ல. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது புதனோட சதுராட்டம் அப்படின்னு பேர். இந்த புதனோட சதுராட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையாவது எதிர்பார்த்து கொஞ்சம் பணம் கட்டுறாங்கல்ல, அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டன், அதனால் கிடைக்கக்கூடிய லாபம், அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுங்கிறது வந்து கொஞ்சம் ஊசலாட்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து வரும். இவங்க எதிர்பார்த்த நேரத்தில் சில நேரங்களில் வராது. அப்புறம் தான் இதை அப்படியே மறந்துடலாம், அது எப்போ வருதோ வரட்டுன்னு போவாங்க பாருங்கள். பின்னாடியே ஆள் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார் அப்படின்னு வருவாங்க. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இந்த புதன் உருவாக்கி கொடுக்கும். எப்படி இருந்தாலும் மாதத்தோட தொடக்கத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கிற சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார்கள். சில பேருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் திடீர்னு புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். அந்த கிடைக்கிறத கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இல்லை இதை விட இன்னொன்று பெருசாக வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அடுத்து பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் குரு இருக்குது. 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் அது நல்ல பலனை தான் கொடுக்கும். விருச்சிகத்துக்கு பாதகஸ்தானமாக இருந்தால் கூட ராசிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நல்ல பலனை கொடுக்கும். மனசுலலாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தோட ஒரு 3 வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட மாதத்தோட பெரும்பகுதி சுக்கிரனும் கூடவே சேர்ந்து கெடுக்கிறதுனால இந்த அசுரகுரும் தேவகுரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கி கொடுப்பாங்க. எல்லாமே கையில் இருக்கும், இதை எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பேங்க்கில் பணம் இருக்குது, போய் எடுத்துக்கலான்னு பார்த்தா பேங்க் ஸ்ட்ரைக்காக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொட்டியில் பணம் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போனால் அந்த சாவி எங்கே வச்சுன்னு தெரியலன்னு தேடிட்டு இருப்பாங்கள 2-3 நாளில். இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்களை அந்த குருவும் சுக்கிரனும் கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சந்தன மாரியம்மன் அப்படிங்கிற பெயரில் உள்ள மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே போய் வழிபட்டாங்கன்னா ஓரளவு அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு ஒரு முடிவு வரும். அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ராசியாதிபதியை செவ்வாயே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல போயிட்டு அங்கேருந்து சனியோட பார்வையை சேர்ந்து வாங்கிறதுனால கிட்டத்தட்ட 1.5 மாதம் வரைக்கும் இந்த நெருக்கடி இருக்குங்கிறதுனால எல்லா ராசிகர்களுக்கும் ஒரு சிக்கல் வர்ற மாதிரி இவர்களுக்கும் அந்த சிக்கல் வர்றதுனால செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி நரசிம்மர் கோயில் அருகில் இல்லைன்னா சுப்பிரமணியர் அப்படிங்கிற பெயரில் உள்ள முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத இவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பல பேருக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கும். இந்த பொதுவாக வந்து 3, 6, 10, 11 கேது இருக்கிறது சிறப்புன்னா கூட சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து ஓரளவு வேலையில் நல்ல வாய்ப்பை கொடுத்தாலும் சில பேருக்கு வேலையே செய்யாமல் சுற்றி வந்துட்டு இருப்பாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி சில பேருக்கு கொடுத்துருது. கேட்டிங்கன்னா என்ன தொழிலை பற்றி கேட்டாலும் அக்கு வேறு அணி வேறு பிரித்து பேசுவாங்க. ஆனால் அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னா செய்ய மாட்டாங்க உட்காந்து, அவங்களுக்கு ஏதோ சூழ்நிலை முடியாத மாதிரியே போயிடும் இல்லையா. அதனால் ஒரு புதிய தொழில்நுட்பங்களையும் எப்படி லாஸ் வந்தது, எதனால் லாஸ் ஆனோன்னு சொல்லிட்டு யோசித்தாங்கன்னா இனிமேல் நஷ்டம் வராமல் தவிர்க்க முடியும்ல. அது மாதிரி தொழில் ரீதியாக பல பேருக்கு ஆலோசனை வழங்குகிற அளவுக்கு இந்த 10ஆம் இடத்து கேது வந்து அவர்களுக்கு வழிவகுக்கும். அதையும் தாண்டி தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவங்க என்ன பண்ணலான்னா விநாயகர் கோவிலுக்கு போய் அருகம்புல் வைத்து வழிபட்டாங்கன்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாம் விலகி போயிடும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குற அளவுக்கும் சின்ன சின்ன பண நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த பண நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழியில் பண வருவாயும் கொடுக்குற அளவு தான் இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார்.
நன்றிம்மா. விருச்சிக ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். தனுசு ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.